கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எரேமியா 29:12. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அன்புக்குரியவர்களே, 3 காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய அன்புள்ள தகப்பன், நம்மை ஆதரிக்கிற தகப்பன், நம்மேல கரிசனை உள்ள தகப்பன், நமக்காக பரிதபிக்கிற தகப்பன் நமக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, நாம் கூடி வர வேண்டும். அவர் சமூகத்திலே ஒரு மனதோடு கூடி வர வேண்டும், குடும்பமாய் கூடி வர வேண்டும், சபையாய் கூடி வர வேண்டும். 2, அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். 3, விண்ணப்பம் செய்ய வேண்டும். குடும்பத்தின் நெருக்கடியான காரியங்கள், தேசத்தில் நடக்கிற நெருக்கடியான காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் அவர் பாதத்திலே மன்றாடி விண்ணப்பம் செய்யும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். செவி கொடுக்கிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், ஆராதனை மத்தியில் வெளிப்படுகிற கர்த்தர், தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிற கர்த்தர், கூடி வரும்போது இறங்கி வருகிற கர்த்தர் மோடி இருக்கிறார். இந்த நாளில் கரம் பிடித்து நடத்தி செல்லுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவரே, இப்பொழுதும் பல்வேறு சுமைகளை சுமந்து கொண்டு உம்முடைய பாதத்தில் உம்மை தொழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற மக்களுக்கு உம்முடைய பதில் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டு பதில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.